இல்ல எனக்கு பல ப்ராப்ளம் இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம், ஹார்ட். ஃபைனலாக நம்ம முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு திரும்பி வந்துட்டார். அவர் வந்து 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் திடீர்னு காணாமல் போயிட்டோம். அது வேறு விஷயம். நம்ம பர்சனல் உள்ளுக்குள்ளே வர வேணாம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பல உருட்டுகளை உருட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த உருட்டுகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லவே இல்லை. இவர் மேலே கேஸு போட போகிறாங்க, கைது பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே ஆள் எஸ்கேப். பார்த்தா சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுத்துட்டார். படுத்துட்டு கிட்டத்தட்ட 10 நாளோ 12 நாள் பக்கம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் மறைமுகமாக வந்துட்டு உங்கள் மேலே கேஸ் போட மாட்டோம், சரி ஓகே கைதும் பண்ண மாட்டோம், நீங்கள் ஃபஸ்ட் தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு தான் இந்த மாதிரி வந்து உருட்டுன்னு உருட்டிக்கிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நோயாளி, அதாவது நரம்பு பிரச்சனைன்றாரு, அப்புறம் வயிறு பிரச்சனைன்றாரு, ஹார்ட்டில் பிரச்சனைன்றாரு, இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு அழகாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஏதோ ஹனிமூன் போன மாதிரியும், ஏதோ ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த மாதிரியும், ஜாலியாக சிங்கப்பூர் போய் சுற்றி பார்த்து வந்த மாதிரியும் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணுது, இதெல்லாம் பார்க்குறவங்களாம் இன்னும் எங்களை பைத்தியக்காரனா நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்குது. இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனை எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, பல வருஷமாக வந்து கை நீட்டி லஞ்சம் வாங்கிட்டே இருந்தாங்க. ஓகேயா? இந்த கையை நீட்டி லஞ்சம் வாங்கிட்டே இருந்த அந்த கையை மாற்றி ஆட்சிக்கு இருந்தாலும் இந்த லஞ்சம் ஊழல் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த கை நீட்டி வாங்குற காசு எல்லாமே இந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தது. திடீர்னு நின்று போயிடுச்சே அப்படின்னோடனே இந்த நரம்பு வந்து ஏதேதோ பிரச்சனைலாம் கொடுத்துருக்கும் போல், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பார்க்கும்போது அப்படி தானே இருக்குது. அதுக்கப்புறம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக மக்கள் பணத்தில் கொள்ளையடிச்சு சாப்பிட்டு இருந்தீங்க, திடீர்னு சொந்த காசு, அதுவும் கொள்ளையடிச்ச காசு தான், சொந்த காசில் எடுத்து சாப்பிட்றப்ப வயிறு பிரச்சனை வரத்தான் செய்யும். மாண்புமிகுன்னு சொல்லக்கூடாது, முன்னாள் அமைச்சரே அப்படி தான் சொல்லணும். சொந்த காசில் சாப்பிட்டீங்கன்னா திடீர்னு சொந்த காசில் கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வருஷம் இருந்திருப்பார் அரசியலில். சொந்த காசில் உழைச்ச காசில் சாப்பிட்ருக்க மாட்டார், மக்கள் காசுலேயே சாப்பிட்டு இருந்திருக்காரு. இப்போ திடீர்னு வந்து நம்ம ஆட்சி இல்லை, ஆனால் நம்ம ஜெயிச்சும் ஒரு பிரோஜனம் இல்லை, நம்ம மேலே கேஸ் போட போகிறாங்கன்னா சொந்த காசில் சாப்பிடும்போது, அந்த ஊழல் காசில் சாப்பிடும்போது வயிறு பிரச்சனை எதனாச்சும் வந்திருக்கும் தான். இந்த பயத்தில் ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. சரிங்களா? இதெல்லாம் வந்து இதுலேருந்து தப்பிக்கணும், இந்த கைதுலேருந்து தப்பிக்கணுன்ட்டு அண்ணன் வந்து ஃப்ளைட்டில் பறந்துட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு இங்கே வந்து உருட்டுன்னு ஊட்டிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் அந்த கேஸ் எவ்வளோ தூரம் போகுது, இது கடைசியில் ரிசல்ட் என்னவா முடியுன்றத பொறுமையாக இருந்து பார்க்கலாம். நீ எங்கேடா போன இது 2 நாள் ஆளை காணோம் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னடா அது, நமக்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குற அளவுக்கு வந்து நம்ம பரவாயில்ல, ஒரு 4 பேருக்குனாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்ட்டு நான் திடீர்னு காணாம போயிட்டேன். அப்புறம் காணாம போனவனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டு இதாண்டா வீடுன்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை.